பாடல்கள் நமது மத்தியிலே நிலைத்திருப்பதற்கு அதன் உள்ளே இருக்கிற உரமான சிந்தனை தான் என்பதை தொடங்கி உரையாற்ற வழக்கம் போல் கிட்டத்தட்ட 25 வருஷமாக இந்த பட்டிமன்ற விவாதத்தை தொடங்குகிற எங்கள் அண்ணன் விவேகானந்தன் இதோ வருகிறார். உங்கள் கைத்தட்டலோடு. முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரை கத்தி சரவண புத்தி கொருவித்து கொருவர என போத முக்கட்பரமர்க்கு சுருதியில் முற்பட்டது கற்பி திருவரு முப்பத்மூவர்க்க கமரரும் அடிப்பீனே 10 தலை தக்க கடைதொடு ஒற்றை கிரிமற்றை பொழுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக 10 கிரதத்தை தடவிய பச்சை புயல் மெற்ற தகவல் பட்ட தொடரட்டி தருவது ஒரு நாளே தித்தி தயவொத்த பரிபுரணித்த பதம் வைத்து பயிரவித்தி கொக்க நடிக்க கழுகொடு கழுகாட திக்கு பரியட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்கு திரிகட என போத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகுவென குத்தி புதை முத்து பிடியன முது கூகை பொற்புற்ற நட்பு கவுணரை வெட்டி பலியிட்டு குலகிரி கொத்து படவொத்து புறவல பெருமாளே. அந்த அருணகிரிநாதர் வந்தால் இப்பொழுது மகிழ்வார். இப்படி வாங்க. ஒரு இன்னிசை பட்டிமன்றத்திலே என் பாட்டும் பாடுகிறீர்களே என்று இங்கே வரணுமா? அதுதாங்க சிந்தனை என்பது. அருமையாக மாணிக்க வாசகருடைய சுவை பாடல்களோடு நாயன்மார்களுடைய இந்த மாத வரலாற்றையும் உரையாற்ற 2 புகழ்மிக்க பேச்சாளர்களை வணங்கி அருமைக்குரிய நடுவர் அவர்களே ஒரு அற்புதமான தலைப்பை வழங்கி உள்ளீர்கள். இந்த தலைப்பெல்லாம் பேசுறதுக்கு எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 2-2 மணி நேரம் வேணும். ஆனால் அதையெல்லாம் சுருக்கி ஒரு 10 நிமிடத்திலே நாங்கள் பேசி விடுவோம். அதில் அந்த 4 பேரும் 4 நிமிஷத்திலே பேசிடுவாங்க. அந்த ஆற்றல் பெற்றவர்கள் இந்த அணியில் 3 நிமிஷத்திலே பேசிடுவாங்க. நான் தான் கொஞ்சம் பௌர்ணமி வள கொல கொலன்னு பேசுகிறேன்னு அவங்க சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதம் கொஞ்சம் சுருக்கிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன். ஆனால் இந்த சட்டை எங்கே வாங்கினீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா 4 ஒவ்வொரு சட்டையாக போட்டு பார்க்கல, ஒருத்தர் பேர் திரும்பி பார்க்கல. அது 4 மணிக்கு பஸ்ஸில் போகும்போது எந்த சட்டையை போட்டுட்டு பேசுகிறோன்னா அந்த சட்டையோட தான் பஸ் ஏறுவேன். அப்படியும் ஒருத்தர் எரிச்சி அடை கொடுக்க மாட்டாங்க. அதனால் இப்போ தான் ஒன்று தெரியுதியா, ஒரு பட்டிமன்றம் வெற்றி பெற நடுவர் பதவி ஏற்கணும்னா ஒரு புது சட்டை வாங்கி கொள்ள வேண்டும். ரொம்ப சிறப்பு. அதில் ஐயா சொன்னார், நான் பரீட்சைக்கு போகணும். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக போயிட்டு இந்த வயசுலேயுமா பரீட்சை எழுத போகிறாரு அப்படின்னு. ஏன்னா பல பரீட்சை எழுதி நான் இன்னும் முன்னுக்கு வரல. நானே முன்னுக்கு வரும்போது நீ எப்படி முன்னுக்கு வர்றது? கஷ்டம்தான். அப்போ தான் நீங்கள் சொன்னீங்க பரீட்சை நடக்கிறத பார்க்க போகிறாருன்னு. நானும் அப்படி தான்யா பரீட்சை நடக்கிறத பார்க்குறதுக்கு போனேன். பையன் காப்பிடிச்சு எழுதிக்கிட்டு இருந்தான். ஏன்டா அவனை பார்த்து காப்பிடிக்கிறேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், காட்டுறவனே சும்மா இருக்கிறான், நீயா வாழ்வாழ் கத்துறேன்தான். அப்புறமா ஒரு பையன் கேட்டால் நீ யாரையா புதுசாக இருக்குன்னு. நான் சூப்பர்வைசர்னு தமிழில் சொல்லுன்னா மேற்பார்வையாளர். அப்போ நான் மேலே பாரு, ஏன் கீழே பார்க்குறேன்னு. இந்த பரீட்சை எழுதுறது ரொம்ப சுலபங்க. ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுத்தேன், அனுராதா கேட்டுங்க. ஒரு கொஸ்டின் பேப்பரை கொடுத்தேன். பையன் கேட்டான், வாட் இஸ் திஸ்ன்னு கேட்டான். நான் சொன்னேன் கொஸ்டின் பேப்பர்னு. இதுக்கு ஏன் சார் கொஸ்டின் பேப்பர்னு பேர் வச்சுருக்கானோன்னு கேட்டான். தம்பி இதில் கொஸ்டின்லாம் இருக்கும், அதனால தான் இதுக்கு கொஸ்டின் பேப்பர்னு பேர் வச்சுருக்காங்க. நல்ல கவர்மெண்ட்டு சார் அப்படின்னா. ஆமாம், மாநில அரசு சொல்லலாம் தெரியல. அதுக்குள்ளே ஆன்சர் ஷீட்டை கொடுத்தேன். இதுக்கு என்ன பேருன்னா இது ஆன்சர் ஷீட்டுன்னு. உடனே பையன் திட்டுறான், அநியாயம் பண்ணுறானோ சார். கொஸ்டின் பேப்பரில் கொஸ்டின் இருக்குது, ஆன்சர் ஷீட்டில் ஆன்சரே இல்லையே, வெற்றி பேப்பரை கொடுக்குறீங்களா? பரீட்சை நடத்துறது கஷ்டம். நீங்கள் பேசுகிறதா நாங்கள் நினச்சிக்கிறோம், வேலை நீங்கள் போகலாம். ஆனால் இதே வேட்டி கட்டிட்டு போகாதீங்க, ஆபத்தாக போயிடும். வேட்டி கட்டிட்டு வரேன், நானே பேண்ட்டு போட்டுக்கிட்டு வரேன். ஏன்னா வேட்டி கட்டிட்டு வந்தால் பல ஊரில் கொட்டாயில் கீத்தை போடுக்கிறான். அதனால தான். ஏன்னா நீதிபதிகளே, ஒரு பாடல் என்றைக்கும் நிலைத்திருக்கிறது என்று காரணம் கேட்டால் அது இசையால் மட்டும் வருவதில்லை, அதற்குரிய சிந்தனைகள் இருக்க வேண்டும். சற்று முன் பாடினோமே, அது நல்ல இசைதான். ஆனால் அதிலே தெளிவான சிந்தனைகள் ஆழமாக படித்தால்தான் புரியும். இப்போ நான் சில பாடல்களை பாடுகிறேன், தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அது தாண்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவருக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி.
சின்ன பயலே செய்தி கேளடா. ஏன்னா அவரை திட்டலாம், ஏன்னா அவர் என்னை அழைச்சிட்டு போகிறவர் இல்லை. இப்போ தலைமை ஆசிரியர் தான் என்னை அழைச்சிட்டு போவார். எப்போதும் ஹெட் மாஸ்டர் பகச்சிக்க கூடாது, பகச்சிக்கிட்டால் சம்பள பில்லு வராது. வேற ஒன்றும் இல்லைங்க. என்ன அருமையாக பாடுனாங்க. ஒன்னா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொல்ல ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கற்றுக் கொடுத்தது யாருங்க. ஒன்னா இருக்க கற்றுக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். நமக்கு எது உயர்வுன்னா ஒற்றுமை தாங்க. வேற்றுமையில் ஒற்றுமை. இங்கே நீங்கள் எல்லாம் அனைவரும் உட்கார்ந்திருக்கிறீங்க. ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறப்பு உண்டு, ஒவ்வொருவருக்கும் ஒரு பெருமை உண்டு. நான் ஷேர் ஆட்டோவில் ஏறி உட்கார்ந்த மாணிக்கம் சார், நான் உட்கார்ந்ததை பார்த்து 2 பொம்பளைங்க இறங்கிட்டு ஏன்னு கேட்டேன். இவன் இங்கேயே பாட ஆரம்பிச்சிருமா, இவனோட போகக்கூடாதுன்னு இறக்கிட்டுங்க. ஏன்னா பாடுறது எங்கே வேணாலும் பாடலாம். நான் ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயினில் உட்காந்து பாடணுமா, ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணுமேங்கிறதுக்காக அவன் கார்வா எட்டனான துண்டில் போட்டான். அப்போ தான் துண்டை விரித்து பாடியிருக்க எனக்கு தெரிஞ்சுது. பாட்டை எங்கே அசோக்குமார் எங்கேயும் பாடுவார், ஏன்னா அவருக்கு காரைக்கால் முழு சலுகை கொடுத்துருக்கு. அவரு பாடலாங்க, நம்ம பாட முடியுமா? உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே. இது சிரிக்கிறதுக்காக பாடுறது இல்லைங்க, சிந்தனைக்காக. கோரக்க பெருமானே உன்னை பார்த்த பிறகு நானாக இல்லையே. இல்லை உண்மையிலேயே ஆமாங்க. இந்த பாட்டு வந்த பொழுது ஒரு காதலன் காதலிக்காக பாடிய பாட்டுன்னு தான் நானும் நினச்சிருந்தேன். ஆனால் அதற்கு உள்ளே ஒரு வரி போட்டிருப்பான், எத்தனை பெண்களை கடந்திருப்பேன், உன்னை தவிர வேறு யாரிடமும் என் மனம் செல்லவில்லை, இப்படி என் மனம் துடித்ததில்லையே. இந்த வரியை எடுத்து யோசனை செய்து கொண்டே மாணிக்க வாசகருடைய திருக்கோவையை எடுத்து படித்தேன். மாணிக்க வாசகர் சொல்லுகிறார், இந்த உலகத்தில் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். அதை திருக்கோவை என்கிற நூல் திருப்பாவைக்கு இணையான நூல். திருக்கோவை என்றால் ஒரு முறை சென்னையில் அறநருள் என்ற அமைப்பிலே மாணிக்க வாசகருடைய திருக்கோவையை எடுத்து வேம்பு பேசினுச்சு. திருக்கோவை என்பது என்னன்னா, மாணிக்க வாசகர் தன்னை பெண்ணாக உருவகப்படுத்தி இறைவனை ஆணாக உருவகப்படுத்தி பாடிய பாடல். அந்த திருக்கோவையில் இருக்கிற அத்தனை வார்த்தைகளும் இந்த பாடலில் சிந்தனையாக பதிந்திருக்கு. எத்தனை பேரை கலைந்திருந்தும் இப்படி ஒரு பெண்ணை நான் கண்டதில்லைன்னா மாணிக்க வாசகருடைய சிந்தனையை கொண்டு போய் இந்த பாட்டில் வச்சான். வெளிப்படையாக பார்க்கிற பொழுது அது ஒரு காதல் பாட்டு, உண்மையாக நினைத்து பார்க்கிற பொழுது அது ஒரு திருக்கோவை பாட்டு இல்லையா? அதனால தான் முதல் வரி சொல்லியிருப்பான், அருமையான வரி. இத்தனை வழிகளை தாங்கி நான் வாழ்றேன், இந்த உலகத்தில் எல்லா துன்பத்தையும் தாங்கி வாழ்கிறோம்னா இறைவனின் திருவடியை நோக்கி நம்ம போகணும். நிறைவாக ஒரு பாட்டு. அதாவது ஐயா சுந்தரரை பற்றி பாடினார். அந்த ஆடி சுவாதியில் சுந்தரரை பற்றி பாடுகிற போது, பித்தாய் பிறை சூடி பெருமானே அருளாரா, எத்தாய் மறவாதே நினைக்கின்றேன் மடுத்து உன்னை, வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள், அத்தா உனக்கு இனி ஆளாய் அல்லேன் எனலாமே. ஒரு திரைப்பட பாடல் புகழ் பெறுகின்ற சொன்னால் அது இசை வேறுபடும், ஆனால் சிந்தனை. பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓர் உயிரே, புதையல் தேடி அலையும் உலகில் இதயம் தேடும் என் உயிரே. அன்றைக்கு வந்த பாட்டு அதுவே இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. பொன்னை தேடும் பூமியிலே என்னை தேடும் ஓர் உயிரே, இதயம் இதயம் சேர்ந்து என் உயிரில் கலந்த என் உயிரே, உடலில் பாதி உயிரில் பாதி என்னுள் இணைந்த என் உயிரே, பொன்னை விரும்பும் பூமியிலே
என்னை விரும்பும் ஓருயிரே இன்னைக்கு ஓடி. அதனால் இசைகள் மாறலாம், இசை அமைத்தவர் மாறுவார், பாடகர் மாறுவார், நடிப்புகள் மாறும். ஆனால் சிந்தனைகள் என்பது மாறாது. சிந்திக்க சிந்திக்க அடிப்படை ஒன்றுதான், அவன் இல்லையேல் நாம் இல்லை, கோரக்கர் தான் எல்லாம் என்று உலகிற்கு பறைசாற்றுகின்ற நடுவர் குறிப்பிட்டதைப் போல காலண்டரிலே வட்டமிட்டிருந்த நாளை நம்பாமல் சித்தர் பெருமான் நம்மை அழைக்கின்ற நாள்தான் பௌர்ணமி நாள் என்று நம்பி திரளாக வந்திருக்கின்ற பக்த பெருமக்களாகிய உங்களை நான் மீண்டும் வணங்கி நான் நன்றாக வாழ நீங்கள் ஆசீர்வாதம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, என்னையா கண்ணு சரியாக தெரியல, சென்னையில் போய் மெனக்கிட்டு டாக்டர்கிட்ட ஒரு 5000 ரூபா பீஸை கட்டிக்கிட்டு படுத்தேன். டாக்டர் சொன்னார் மருந்து போடுறப்பா எப்படி இருக்குன்னு சொல்லணும்னார். மருந்து போட வேண்டியதானே. என்ன படித்தேன்னு கேட்டார். எம்ஏ படித்தேன்னு. என்ன வேலை பார்த்தேன்னார். வாத்தியார் வேலை பார்த்தேன்னு. வேறு என்ன பார்த்துட்ருக்கேன்னார். பட்டிமன்றமும் சைடில் பேசிகிட்டு இருக்கேன் சார்னார். இதுதான் மெயினாக பேசிகிட்டு இருக்கிறேன், அது சைடு கொஞ்சம் அப்படி மாற்றி பொய்ய சொல்ல. உடனே வெரி குட், நல்ல திறமைசாலியாக இருக்கிற, உன்னை விட நானும் டாக்டர் திறமைசாலி தான், இப்போ மருந்தை போடுறேன் என்னான்னு சொல்லுனார். மருந்தை போட்டாருங்க. எரியுதான்னு கேட்டார். நான் சொன்னேன் இனிக்குதுன்னு. எப்படியா இனிக்கும்னு? நீ ஊற்றுனது வாயில், அப்புறம் இனிக்காமல். இப்போ தான் தெரியுது, நான் போட கண்டாக்டருக்கே கண்டு தெரியுது. ஆகவே பெருமக்களே, கோரக்க சித்தர் பெருமான் நமக்கு அருளை பொழிகின்ற அவர் ஒருவர்தான் ஒருவர். நாம் எல்லாம் எல்லோரும் சாதாரணமானவர்கள் என்ற சிந்தனையைத்தான் இசைப்பாடல்கள் சொல்லியிருக்கிறது என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி உங்களிடம் வணங்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.